நற்றுணையாவது நமச்சிவாயவே. அகத்திய மாமுனிவர் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஈசனிடம் வரம் பெற்ற சூரபத்மன் உலகங்களையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கி மிகவும் வருந்தினர். தன்னால் படைக்கப்பட்ட சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் தனக்கு அழிவில்லை என்ற வரத்தை சூரபத்மன் பெற்றான். இதை அறிந்த தேவர்கள் பரமேஸ்வரனிடம் குமார சம்பவம் நிகழ வேண்டுமானால் இரவியை திருமணம் செய்து கொள்ளும்படி தேவர்கள் பரமேஸ்வரனிடம் வேண்டினர். தேவர்களின் இச்சைப்படி பரமனானவர் அன்னை பார்வதியை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். மேனைக்கும் இமயவர்மனுக்கும் மகளாக பிறந்த அன்னை பார்வதியை பரமேஸ்வரன் திருமணம் செய்ய ஆவலானார். மன்மதனும் வியக்கும் வண்ணம் அழகு பொருந்திய திருமேனியுடன் அழகாபுரியில் இருக்கும் அனைத்து சொர்ண நகைகளும் தனது திருமேனியில் அணிந்து அழகு சுந்தரராக காட்சி தந்தார் பரமேஸ்வரன். இந்த லோகத்தில் இருக்கும் அனைத்து அழகான பொருட்களை ஒரு தட்டிலும் பரமனை ஒரு தட்டிலும் வைத்தால் சுவாமியின் அழகுக்கு எதுவும் ஈடாகாது. அப்படி சுந்தர மூர்த்தியாக சுவாமி திருக்கோலம் காட்டினார். அன்னை பார்வதியோ அழகுக்கு அழகு சேர்க்கும் வண்ணம் வீற்றிருந்தாள். அனைத்து உலகங்களிலிருந்தும் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், தபசேஷ்டர்கள் என அனைவரும் இறைவன் இறைவியின் திருமணத்தை காண கைலாயம் வந்தார்கள். சாதாரண மானுட திருமணமா என்ன? அம்மையப்பர் திருமணம் அல்லவா? அம்மையப்பரின் மணக்கோலத்தை காண அனைத்து உலகங்களில் இருந்தும் கைலாயம் நோக்கி அனைவரும் திரண்டதால் கைலாயம் இருந்த வடதிசையானது தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் இதற்கு வேறு வழி இல்லையா என்று கேட்கும் பொழுது பரமேஸ்வரன் தனக்கு நிகரான ஒருவர் தென் திசை சென்றால் மட்டுமே இது சரியாகும் என்று கூறினார். அனைவரும் நாராயணனை நினைவு கூர்ந்து மகாவிஷ்ணுவை கெஞ்சினார்கள். தேவரே, தாம் ஒருவரே பரமனுக்கு நிகரானவர், அதனால் தாங்களே தென் திசை நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு நாராயணனோ, நான் அவரது அடியை காணச் சென்று காணாமல் திரும்பி வந்தவன், நான் அவருக்கு நிகரோ என்றார். பிறகு அனைவரும் இதற்கு வேறு வழி இல்லையா என்று கேட்க பரமேஸ்வரன் எனக்கு நிகராக கும்பத்தில் இருந்து தோன்றிய அகத்தியன் அங்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். அகத்தியருக்கு மனம் இல்லை. தேவரே, இந்த அற்புத கோலத்தை காணாமல் நான் எவ்வாறு தென் திசை நோக்கி செல்வது என்று கேட்டார். அதற்கு ஈசனோ, நீ செல் அகத்தியா, நான் உனக்கு நைமிசாரம் என்னும் வேதங்கள் மூங்கில் காடாக இருக்கும் வேணுவனம் என்னும் திருநெல்வேலியில் என் திருமண கோலத்தை காட்டி அருளுகிறேன் என்று கூறினார். அகத்தியரோ, சுவாமி, நான் தென் திசை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அங்கு வாழும் மக்கள் புண்ணியம் சேர்க்கவும் மக்களுக்கு நல்லது நடக்கவும் தாம் ஒரு தீர்த்தத்தை எமக்கு பரிசளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுவாமியோ அம்பிகையின் திருக்கரத்தால் உருவான தாமிரபரணி நீரை அகத்தியருக்கு பரிசளித்தார். நீ இவருடன் சென்று தென் திசையில் புண்ணியத்தை சேர்ப்பாயாக. அங்கு நீராடும் அனைவருக்கும் சிவலோக பிராப்தியை தருவாயாக என்று வரமளித்தார். பிரதோஷ காலம், சிவராத்திரி, பௌர்ணமி, மார்கழி மாதம் போன்ற விசேஷ நாட்களில் யாரெல்லாம் தாமிரபரணியில் நீராடுகிறார்களோ அவர்களுடைய பாவக்கணக்கு தீர்ந்து எம்மை வந்து சேர்வார்கள் என்று அருளினார். தாமிரபரணியோ சுவாமியிடம், சுவாமி, நான் எவ்வாறு இந்த ஆண்முனியை நம்பி செல்வது என்று கேட்டது. ஈசனோ, என்னை நம்பும் அளவிற்கு அகத்தியனையும் நம்பலாம் என்று கூறினார். இறைவனை வணங்கி தென் திசை நோக்கி புறப்பட்டார் அகத்திய முனிவர். தென் திசையில் இந்த தாமிரபரணி தீர்த்தமானது திருநெல்வேலி வந்து அடைந்ததால் இதற்கு சிந்து பூந்துரை என்ற பெயரும் பரமேசன் வழங்கினார். பிறகு தாமிரபரணி வடக்கிலிருந்து தெற்கில் பாய்வதால் அதற்கு தென்காசி என்ற பெயரும் வந்தது. அகத்தியர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தார். மனிதனுக்கு ஆணவம் மலை போன்றது. ஆனால் மலைக்கு ஆணவம் வந்தால் எவ்வாறு இருக்குமோ அப்படித்தான் விந்திய மலையின் ஆணவம் இருந்தது.
என்னை விட பெரியது எதுவும் இல்லை என்ற ஒரு ஆணவம் விந்திய மலைக்கு இருந்தது. அப்பொழுது அங்கு வந்த நாரதர், ஏ விந்தியா, மலைகளுக்கெல்லாம் மேருமலையும் கைலை மலையும் பெரியதாம். இமயவர்மன் தவத்தில் மயங்கி அம்மை பார்வதியே அவனுக்கு மகளாக பிறந்தார். எனவே அம்மலையே அனைத்திலும் பெரியது என்று கூறினார். விந்தியனோ, அது அம்மையின் திருவருள், அதற்காக அம்மலை உயர்ந்ததாகி விடாது என்று கூறி விண்முட்டும் அளவிற்கு வளர்ந்து நின்றான். இதற்கு வேறு வழி இல்லையா என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கையில் கமண்டலத்துடன் ஒரு குறுமுனி வந்து கொண்டிருந்தார். அவர், நான் தென் திசை நோக்கி செல்ல வேண்டும், வழிவிடு என்று விந்தியனை பார்த்து கூறினார். என்னை யாராலும் கடக்க முடியாது என்று கர்வத்துடன் கூறினான் விந்தியன். சுவாமியோ எதுவும் கூறாமல் தன் திருக்கரத்தை அவன் தலைமேல் வைத்தார். அடுத்த க்ஷணமே அவன் பாதாளத்தை நோக்கி வீழ்ந்தான். நான் எப்பொழுது வடதிசை நோக்கி வருகிறேனோ அதுவரை இவ்வாறு இருக்க கடவாய் என்று கூறிவிட்டு சென்றார் சுவாமிகள். தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது பல ஆலயங்களை தரிசித்தார். ஸ்ரீசைலம், திருவாரூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் என முக்கிய சேத்திரங்களை வழிபட்டு சென்றார். அவ்வாறே இறைவன் கூறியபடி தென் திசையை வந்து அடைந்தார் அகத்திய மாமுனிவர். இன்று குற்றாலமாக இருக்கும் சித்திர சபை அன்று ஒரு வைஷ்ணவ ஆலயமாகும். வைணவர்கள் இவரின் தோற்றத்தைக் கண்டு எண்ணி நகையாடினர். அவரை தங்களது இடத்திற்குள் வரவிடாமல் தடுத்தனர். சுவாமியோ இதற்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினார். ஹரியும் ஹரனும் வேறல்ல என்று எண்ணியபடி தன்னை ஒரு வைணவர் போல் உருமாற்றி கொண்டார். அப்பொழுது அனைவரும் அவரை வரவேற்றனர். சுவாமிகளும், நான் உடனடியாக சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார். பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி திருக்கோவிலுக்குள் சென்றார். உள்ளே சென்று மகாவிஷ்ணுவை வணங்கி பெருமாளை உள்ளம் உருக வேண்டி அவரது திரு சிரசின் மேல் தன் கையை வைத்து குந்து என்று கூறினார். நீண்டு நின்று கொண்டிருந்த பெருமானின் திருமேனி குன்றி சிவலிங்கமாக மாறியது. மாலின் மேனி லிங்கமான மறுஷணம் வடக்கு திசையும் தெற்கு திசையும் சமமானது. இதை பார்த்த அனைத்து வைஷ்ணவர்களும் தெரியாமல் ஒரு அடியாரை கேலி செய்து விட்டோமே என்று மிகவும் வருந்தினர். இவரது மகத்துவம் தெரியாமல் இவரை உதாசீனம் செய்துவிட்டோமே என்று எண்ணினர். பின்பு அந்த இடத்தை விட்டு சென்றனர். பிறகு சிவலிங்கமாக இருக்கும் விஷ்ணு ஆலயத்தை ஆகம விதியின்படி சிவாலயமாக அகத்திய பெருமான் மாற்றினார். பின்பு சுவாமிகள் அங்கிருந்து பொதிகை மலை சென்றடைந்தார். பொதிகை மலையை அடைந்த அகத்தியர் அங்கு தன் கரத்தில் கொண்டு வந்த தாமிரபரணி தீர்த்தத்தை மெல்ல மெல்ல கீழே விட்டார். பின்பு திரும்பி பார்த்த பொழுது பரமேஸ்வரன் கங்காதரனாக கங்கையை தன் சடையில் அணியும் பொழுது எப்படி நின்றாரோ அதுபோல அகத்திய பெருமானுக்கு காட்சி அளித்தார். அகத்திய பெருமான் பொதிகை மலையில் இறைவனின் திருமணக் கோலத்தை கண்ணார கண்டுகளித்தார். அகத்தியர் பூமியில் விட்ட அந்த தீர்த்தமானது அம்பாசமுத்திரம், முக்கூடல், சேரன்மாதேவி, ஸ்ரீவைகுண்டம் ஆகியவற்றின் வழியே திருநெல்வேலி வருகிறது. இந்த ஸ்தலங்கள் அனைத்திலும் யாரெல்லாம் புனித நீர் ஆடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புண்ணியம் வந்து சேரும் என்பது உறுதி. பின்பு அகத்திய பெருமான் நைமிஷாரம் என்னும் திருநெல்வேலியை வந்து அடைந்தார். அங்கு அனைவருக்கும் ஸ்தலத்தின் மகத்துவத்தை எடுத்துரைத்தார். அபய காலங்களில் அழியாத ஒரே ஸ்தலம். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.